ஏன் ஐவிஎஃப் வந்து சில பேருக்கு சக்ஸஸ் ஆகுது, சில பேருக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் நெறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஐவிஎஃப் வந்து சக்ஸஸ் ரேட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து சக்ஸஸ் வந்து எதை எதை டிபெண்ட் பண்ணுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐவிஎஃப் சக்ஸஸ் வந்து முக்கியமாக 3 விஷயங்கள டிபெண்ட் பண்ணுது. என்னென்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ரியோ குவாலிட்டியும், எம்ப்ரியோ நம்பரும். நம்மக்கிட்ட அட்லீஸ்ட் 2 டாப் குவாலிட்டி இல்லைனா மாடரேட் குவாலிட்டி எம்ப்ரியோ இருக்கணும். 2வது வந்து யூட்ரைன் ஃபேக்டர் அண்ட் மெட்டர்னல் ஃபேக்டர். அதாவது யூட்ரஸ் கர்ப்பப்பையோட லைனிங் நல்லபடியாக இருக்கணும். கர்ப்பப்பையில் வேறு எந்த கட்டியோ, எண்டோமெட்ரியோசிஸோ, அடினோமயோசிஸோ அதெல்லாமே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ராப்பரான மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இல்லை சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் அவங்களுக்குள்ள தைராய்டு, சுகர், விட்டமின் டி எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கண்ட்ரோல்டாக இருக்கணும். 3வது வந்து டெக்னிக். அதாவது எந்த அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து எம்ப்ரியோஸை உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ரொம்ப யூட்ரஸை டிஸ்டர்ப் பண்ணாமல், அப்படிங்கிறத பொறுத்து தான் ஐவிஎஃப் சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்களும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 6லேருந்து 7 ட்ரான்ஸ்ஃபர் வந்து 10ல் பாசிட்டிவ் ஆகிடும். இது எல்லாமே நல்லா இருந்தும் 2, 3 ஃபெயில் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அட்வான்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி பார்க்கணும். எதனால் ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்து அந்த ரீசனை கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் போகணும்.